ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. ஐரா குட்டி, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? அப்படியா? தூர தள்ளி போவேலனா? ஐயோ, சாருவே இடிச்சு போட்டுருவியா? ஐயோ ஐரா, வீட்டுக்குள்ளே விளையாடிட்டு இருக்கிறியா? சரி வா, நீ என்னமோ காலமே சாப்பிடலாம். ஐரா, அப்பா வேலைக்கு போயிட்டாவ. ஹாஸ்பிட்டலுக்கு ஐரா. ஐயோ, வருண் சார் தினமும் ஐரா கிட்ட போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போவார் போலயே. கொஞ்ச நாள் இவ அர்ஜுனன் எனக்கு வீட்டுல தானே நின்னா, அதனால வருண் சார் சொல்லிக்கிட்டு போறதுக்கு மறந்துருப்பாரு. ஐயோ ஐரா, அப்பா மறந்து போயிட்டாவ. இல்லனா தினமும் உனக்கிட்ட சொல்லிக்கிட்டு தானே போவாவ. கொஞ்ச நாள் நீ உன் அம்மா வீட்டுல நின்ன பாத்தியா, அந்த ஞாபகத்துல மறந்து போயிட்டாரு. நீ வேற உறங்கிட்டுல இருந்த. ஏதோ ஞாபகத்துல போயிருப்பாரு. அப்போ என்னைக்குமே அப்பா வெளியே போகும்போது போயிட்டு வரேன்னு சொல்லாதா? சரிடி செல்லம், போட்டேன். என்னமோ கொஞ்ச நாளையில எல்லாம் சரியாகும். உங்க அப்பாவும் உனக்கு பாய் சொல்லிக்கிட்டு போவோம். அந்த நாள் சென்னு வரோம். அப்படியெல்லாம் இல்ல ஐரா, நீ முத வா. நீ என்னமோ சாப்பிடவே இல்ல. நீ எழும்புனதுல இருந்து ஒரு கப் பால் கூட என்னமோ குடிக்கலாம். வா. என்னமோ சாப்பிடல, வா. அப்பா சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டாவ. ஆமா ஐரா, நீ சாப்பிட்டியான்னு உங்க அப்பா கேட்டாவ. நான் தான் தூங்கிட்டு இருக்கா, எழுப்ப வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். அதனாலதான் உனக்கிட்ட சொல்லாமலே போயிருப்பாவ. அப்பா தான் சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டாவேலாம். நீ இனிமே வளர வேண்டாமா? வா. சாருக்கிட்ட போன் இல்லையே. சாருக்கு போன் இல்லைனாலும் சாருக்கு வாய் இருக்கேன். ஐய், கலாய்க்கிறியா? வாயில படம் ஓடாத. ஆனா நான் உனக்கு கதை சொல்லி தந்து சாப்பிட வைக்கேன். சாரு, என்னம்மா புதுசா ஒரே சிரிப்பா இருக்கு? இல்லம்மா, ஒன்னும் இல்ல. நீ சிரிக்கிறத எப்பவாதான் பார்க்க முடியும். உன் சிரிப்புக்கு காரணத்தை சொல்லு, நானும் கொஞ்சம் சிரிச்சுக்கிடியனே. அது ஒன்னும் இல்லம்மா, ஐராவை சாப்பிட்டதுக்கு கூப்பிட்டேன். அதான் போன் வேணாம், போன் தான் அப்பனே சாப்பிட்டேன்னு சொன்னான். அதுக்குதான் அவள்கிட்ட சொன்னேன், போன் இல்லைன்னா என்ன என் வாய் இருக்கலாம் அப்படின்னு. என் வாய் இருக்கலாம் நான் சொன்னது கதை சொல்லதுக்காண்டி. அதுக்கு அவ கேக்கா உன் வாயில எப்படி படம் ஓடாம் அப்படின்னு. ஐரா, சாரு உன்னை விட எவ்வளவு பெரிய பொண்ணு. நீ பேர் சொல்லி எல்லாம் கூப்பிடலாமா? நீங்க வாங்க போங்கன்னு மரியாதையே பேசணும். அது பிறகு கேண்டீன் சொல்லி கூப்பிடேன். ஐயோ அம்மா, அவ என்ன சாருன்னே கூப்பிட்டேன். எனக்கு அதுதான் பிடிச்சிருக்க. இல்ல சாரு, அதே பழவிரம். இல்லம்மா, அவ சாருன்னு கூப்பிடியதான் எனக்கு பிடிச்சிருக்க. ஐரா, நீங்க வாங்க போங்கன்னா இனிமே சொல்லணா? இல்லடா, உனக்கு எப்படி தோணுதோ அப்படி பேச. சரி, அவதான் சாப்பிட்டதுக்கு கூப்பிடியலாம். வா. அவ கதை சொல்லி தந்து உன்னைய சாப்பிட்டதுக்கு வைப்பா. இறங்க. ஆமா, உனக்கு பசிக்காதுல. உனக்கு போன் இருந்தா மட்டும்தான் பசிக்கும்.
இப்ப இறங்கி வந்து சாப்பிடலன்னு வச்சுக்கான், அர்ஜுனை தான் கூப்பிட வேண்டியதா இருக்கான். என்ன சொல்லி கொடுக்கறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சனோ? கத்திக்கிட்டே இருக்காவலாம். முத நீ இறங்கி வாயிரா, சாரு உனக்கு ஊட்டி விடுவான். சாப்பிட்டதுக்கு பிறவைக்கு நீ அடுத்த விளையாடு. போன் இருந்தா தான் சாப்பிடுவியா? அவள்கிட்ட போன் இல்ல, உங்க அப்பா அவளுக்கு போன் வாங்கி கொடுத்தானா? அடியே, அவளுக்கு போன் இல்லன்னு அவ கூட வருத்தப்படையல, ஆனா நீ வருத்தப்படிய கண்டியா? இறங்கு மக்களே, சாப்பிடு. சாப்பிட்டதுக்கு பிறவைக்கு இருந்து விளையாடு. எதுக்கு? உன் அப்பனுக்கிட்ட இருந்து திட்டு வாங்குறதுக்கா? உனக்கு போன் தந்தா அந்த விஷயத்துக்காவது கோவப்படியானே, அது வரைக்கும் சந்தோஷம். ஐரா, என்ன செல்லம், என்னமோ உனக்கு யாரும் சாப்பாடு தரலையா? ஐயோ, ஏன் தான் என்னமோ ஐராவை சாப்பிட வைக்கலையா? இவ்வளவு நேரமா நான் தாங்கிருக்கேன். சாரு கூப்பிட்டுருக்கா, சாப்பிட்டதுக்கு வா சாப்பிட்டதுக்கு வான்னு. எங்க மேடம் கிருங்கினாதானே அப்படியே இருக்கான், எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். இவ்வளவு நேரமா சாரு கூப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்கான். அத்தான், யார் அள்ளி கொடுத்தாலும் அவ சாப்பிட்டுருவாளாம். யார் அள்ளி கொடுக்கணுமோ அவிய அள்ளி கொடுத்தாதான் சாப்பிடுவான். ஐராம், சித்தி அள்ளி தந்தா சாப்பிடுவியா? நல்லா பசிச்சிருக்கு போல அத்தை அவளுக்கு. எல்லார்கிட்டயும் அவ வாயை திறந்து கேப்பாளா? கேட்க மாட்டான். அதான் பசிச்ச உடனே என்ன பார்த்த உடனே கேட்கான். அதுக்குதான் குழந்தைய அம்மா மாதிரி பாத்துக்கிறதுக்கு ஒருத்தங்க வேணேன்னு சொல்லியது. நீ வாடா. இவ பேசியதை பார்த்தா இவளுக்கு மட்டும்தான் குழந்தைக்கு மேல அக்கறை இருக்க மாதிரியே பேசுவான். அந்த போன் மட்டும் இல்லாம குழந்தைய 5 நிமிஷம் உன்கிட்ட இருத்தி பாராய். இந்த போட்டோயை தூக்கிட்டு போறதுக்கும் அவளுக்கு போன் குடிக்கிறதுக்கும் என்னைக்கு அவனுக்கிட்டே இருந்து வாங்கி கட்டிட்டு போறியோ. ஐரா, வா, சித்திய உனக்கு ஊட்டி விடாய். ரொம்ப பசிச்சுட்டா? சாரிடி செல்லம், நான் கொஞ்சம் வேலையா இருந்தனா. உனக்கு உங்க பாட்டியோ இல்லனா சாருவோ சாப்பாடு தந்திருப்பாவன்னு நினைச்சேன். இப்ப நீ யாரும் கண்டுக்கிடாம விடுவாவன்னு நான் நினைச்சு கூட பாக்கலாம். வா சாரு. சாரு, என்னம்மா? என்னம்மா ஏதோ தீவிரமா யோசிச்சுக்கிட்டு நிக்க போலாம்? இல்லம்மா, அவைய போன் கொடுப்பாவன்னு நினைக்கேன். இல்லம்மா, நான் சும்மா சொல்லல, நான் ஒரு தடவை பார்த்தேன். போனுக்காண்டிதான். இது எதுக்கு இவ்வளவு தூரத்துக்கு இழுக்க? போன் கொடுப்பான்னு சொல்லிக்கிட்டு தான் அவளுக்கு பரத்தாலே போறான்னு எனக்கு தெரியும். அவளுக்கு தான் கண்ணுல பிரச்சனை இருக்கலாமா, அப்போ போன் கொடுக்க கூடாதுலாம். சரி, இப்ப சாப்பிட்ட நேரத்துல எல்லா பிள்ளைகளும் போன் தான் பாக்குதுவா. அம்மா, ஆனா ஐராக்கு ஏற்கனவே கண்ணுல பிரச்சனை இருக்கலாம். அது பிறவைக்கும் அவளுக்கு போன்லாம் கொடுத்தா ஏதாவது ஒண்ணுனா எப்பயாவது கொஞ்ச நேரம் தான் சாரு கொடுப்பா. அதுவும் அவளை சாப்பிட வைக்கிறதுக்காண்டி கொடுத்துதானே ஆவணும். இல்லன்னா அவ சாப்பிடுவானா நினைக்கிய? திருங்க மாட்டான். நீ அவ பரத்தாலேயே திரி. 2 மணி நேரம் பிளேட்டோட அவளுக்கு பரத்தாலே தெரிஞ்சாலாம் ஒரு வாய் வாங்க மாட்டா. பதிலுக்கு நம்மள ஓடதான் வைப்பா. ஒரு 10 நிமிஷம் போன்ல என்னத்தையாவது போட்டு கொடுத்தான்னு வச்சுக்கான். நல்லா இருக்கா நல்லா இல்லையா அதை பத்தி எல்லாம் அவளுக்கு கவலையே இல்ல. கடகடான்னு சாப்பிட்டு முடிச்சிருவான். அவளை சாப்பிட வைக்கிறதுக்கு நம்ம தான் வேற ஏதாவது முயற்சி பண்ணணும். அதுக்குன்னு சொல்லிக்கிட்டே எதை கொடுக்கப்படாதோ அதை கொடுத்தா. சாரு கொஞ்ச நாளையில வருணுக்கும் அகல்யாக்கும் கல்யாணம். அகல்யாக்கும் மனசுக்குள்ள தோணும் இல்ல, நம்மள ஐரா அம்மாவா ஏத்துக்கணும், அவளுக்கு நம்ம நல்ல அம்மாவா நடந்துக்கிடணும் அப்படின்னு முன்னமே எப்ப பார்த்தாலும் சொல்லிக்கிட்டே இருப்பா. பாத்துக்கா, ஐராக்கு ஒரு அம்மா இருந்தா மட்டும்தான் ஐராவை நல்லா பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. வீட்டுல அகல்யாவை தவிர வேற யாரும் ஐராக்கு போன் குடிக்கிறது இல்ல. அவன் சாப்பிட வைக்கிறதுக்காண்டி தான் கொடுக்குது. நம்ம பக்கத்துல இருந்துகிட்டே கதை சொன்னாலும் அவ கிருங்க போறது இல்ல. இங்க வந்ததுக்கு பிறவைக்கு அழுது புரண்டு பார்த்தான். எப்ப பார்த்தாலும் புரண்டுகிட்டே தான் இருப்பான் போன் வேணான்னு. ஒரு கட்டத்துல நம்ம எவ்வளவுதான் அழுதாலும் ஒன்னும் நடக்காதுன்னு அவளே புரிஞ்சுக்கிட்டான். அதான் சாப்பிடும் போது நினைச்சதை சாதிச்சுக்கிட்டு இருக்கான். சரிம்மா, நீங்க சொன்னா சரியா தான் இருக்கும். அம்மா, உனக்கு எப்படி வீட்டுல நேரம் போகுது? எப்ப பார்த்தாலும் எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுக்கிட்டே இருக்கேன். அப்படியே பார்த்தாலும் 10 மணிக்குள்ள வேலையை முடிச்சிடுறேன். இன்னைக்கு விக்ரம்க்கு அம்மா வேற வந்துட்டு உடம்புக்கு முடியலன்னு வீட்டுக்கு போயிட்டாவ. இருந்ததுக்கு பிறவைக்கும் ஒத்த ஆளா இருந்து மொத்த வேலையும் இழுத்து போட்டு செஞ்சிருக்கேன். இப்பயே முடிச்சிட்டேன். இனிமே நேரமா போகாது கண்டியா? நேரம் போலனா புக் ஏதாவது படிப்பியா? இங்க பக்கத்துல லைப்ரரி இருக்கு பாத்துக்கா. 5 சில நேரம் போய் கதை புக் எடுத்துக்கிட்டு வந்து கதை புக் படிப்பான். கூட்டிட்டு போட்டா வரியா? இல்லம்மா, நான் புக் படிப்பேன், ஆனா கதை புக்கெல்லாம் படிக்கிறது இல்ல. வேற என்ன புக் படிப்ப நீ? அது இல்லம்மா, புக்கு படிக்கிறதுலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு. இனிமே சும்மா தானே இருப்பேன். வேற என்ன செய்வ? வேற ஏதாவது நேரம் போதுக்கு ஏதாவது செய்வேன்னா சொல்லு. டெய்லரிங் ஏதாவது தெரியுமா? அம்மா, இங்க நர்சரி கார்டன் ஏதாவது இருக்கா? கொஞ்சம் தள்ளி போகணுமே. ரொம்ப தூரம் போகணுமோ? ஆமாம்மா, கொஞ்சம் தள்ளி தூரம் போன பாத்துக்கா. அஞ்சு அப்பப்ப போவாங்க. அவ சரியான செடி பைத்தியம். அஞ்சு அக்காவா? ஆமா சாரு, ஒரு திருவிழா கடைக்கு போனாலும் செடி தூக்கிட்டு தான் வருவான். நிஜமாவா? ஆமா, இவளை எங்கேயாவது கூட்டிட்டு போயிட்டு அவன் வர வழியெல்லாம் திட்டிக்கிட்டு தான் கூட்டிட்டு வருவான். எல்லா பொண்டாட்டியும் ஹேர்பின் வேணும், பொட்டு வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டா இவ மட்டும் செடி கடையே பிடிச்சு தொங்கிட்டு நிப்பான்னு என்னைக்கு கிண்டல் பண்ணிக்கிட்டு தான் வருவான். இவளை திருவிழா கடைக்கெல்லாம் கூட்டிட்டு போனா செடி தூக்கியதான் அவனுக்கு வேலை. ஓ, மேல அப்போ செடி தொட்டி அது பிறவைக்கு மண்ணு மட்டும் காலியா கிடக்குது. அவ இருக்கிறது வரைக்கும் அவளே பாத்துக்கிட்டா செடியெல்லாம். அது பிறவைக்கு யார் அங்க பராமரிக்கிறது போய்? அம்மா, எனக்கு செடினா ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம 2 பேரும் ஒத்தையில போக முடியாதே. ஒத்தையில தூக்கிட்டு எல்லாம் வர முடியாது நீ வாங்கியத.
ஆட்டோ பிடிச்சு போலாம். ஏற்கனவே உன்னைய தேடி அவனுங்க 3 பேரும் இங்க தானே அலைஞ்சுக்கிட்டு தெரியானுங்க. அவ கண்ணுல ஏதாவது நீ மாட்டினியனா அவன் என் மேலதான் கோவப்படுவான். வருண் வரட்டும், வந்ததுக்கு பிறவைக்கு ஒண்ணுல அவன் கூட போவான், இல்லன்னா வாசு வரட்டும், வாசு கூட்டிட்டு போவான். சரிம்மா. என்னதியா பாப்பா கூப்பிட்டியா? என்ன மக்களே, என்ன பாட்டி எங்க போச்சு? அங்க போயிட்டாவலாம். ஒன்னு எப்படி ஒத்தையில கடத்திட்டு உங்க அம்மா என்ன வேலையா செய்யா? பிள்ளைக்கு கிட்ட யாரும் இல்லைன்னு சொல்லிக்கிட்டா எல்லாரையும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அப்பா எங்க போச்சு? வியானே அக்கா. என்னம்மா? விக்ரம் பைக்கு வெளியில விக்ரம் இல்லையா? வந்தாம்மா, வந்துகிட்டு போயிட்டான். உனக்கு போன் பண்ணிருக்கான், நீ போனை எடுக்கலையா? அப்படியா, நான் கவனிக்கலையே. என்னம்மா போனை பார்க்கவே இல்லக்கா. வருண் தம்பிக்கு வீட்டுக்கு வேலைக்கு போயிருப்பாவ போலாவியா அம்மா? ஆமா, ஆனந்தி அம்மா சொன்னாவ திருப்பியும் வேலைக்கு போயிருக்காவ அப்படின்னு. அங்க போய் உடம்புக்கு முடியல போல, அதான் இவனுக்கு போன் பண்ணிருப்பாவ. அவையில ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்கான். ஐயோ, என்னாச்சு? சும்மா நேத்து ராத்திரி காய்ச்சலா இருந்திருப்பாவ போல. இன்னைக்கு காலமே லேசா மழை தூரெல்லாம் இருந்துதான், மழை தூரல்ல போயிருப்பாவ. அதான் காய்ச்சல் கொஞ்சம் கூடி இருக்கான்னு நினைக்கேன். ஓ அப்படியா, அப்போ சாயங்காலம் போய் பாத்துக்கிட்டு வந்துடலாம் அவியலாம். சரிம்மா. வேற எதுக்காவது? இல்லக்கா, விக்ரம காணையில பத்தியலாம், அதான் கூப்பிட்டேன். பிள்ளைக்கு ஐரா இருக்கிறது வரைக்கும் நல்ல நேரம் போச்சு. கூடாலே நின்னு விளையாடிக்கிட்டே நிப்பா பத்தியா? ஒரு நேரம் பிள்ளைய விட்டு நகர மாட்டான். இவனா அவளை பார்த்து சிரிக்கியதான், கதை உடியதான். அவளை வரன் தம்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதுக்கு பிறவைக்கு பாவம் வியான் மானு பார்த்தது போல பாத்துக்கிட்டு கிடக்கான். எப்ப நம்மள யாராவது வந்து தூக்குவாவா அப்படின்னு. ஆமாக்கா, ஐராவ வரன் கூட விடதுக்கு அர்ஜுனுக்கு விருப்பமே இல்ல. ஆனா வருணுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு அவைய வீட்டுல நிக்காவ போல. எனக்கு கொஞ்சம் காய்ச்சலா உடம்புக்கு முடியலையா, அதான் தியாவால 2 பிள்ளையும் பாத்துக்க முடியாதுன்னு கூட்டிகிட்டு போயிட்டான். என்னன்னு தெரியல, பிள்ளைய விட மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அது பிறகு சடனா மனசு மாறி உங்க பிள்ளைய கூட்டிட்டு போறதுக்கு நீங்க கேக்குறியா, நான் எப்படி தடுக்க முடியும், கூட்டிட்டு போங்கன்னு அனுப்பி வச்சுட்டாரு. ஏதாவது தோணி இருக்கான். என்ன தோணி இருக்குமோ, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்கிட்டியாரு. இவர் இங்க எப்படி? மக்களே, அடம் வாங்க தம்பி. நல்லா இருக்கீங்களாக்கா? ஆமாப்பா, நல்லா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கிறீங்களா? ஆமாக்கா, நல்லா இருக்கேன். 2 நாள் தியா பாப்பாவை வீட்லயே போட்டிருக்கலாம்ல, உடனே போட்டிக்கு வரணுமா? மயக்கம் போட்டு கீழே விழுந்திருக்கான். 2 நாள் நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கிட்டேன், அது பிறவிக்கு விட்டுருக்கலாம்ல. என்னடா தம்பி, உங்க சத்தத்தை கேட்டாச்சுல? உங்க சத்தத்தை கேட்டதுக்கு பிறவிக்கு கிடப்பானா? இனிமே தூக்கி கொஞ்சம் வரைக்கும் சத்தம் போட்டுக்கிட்டு தான் இருப்பான். சரி பாப்பா, அப்பனா சரிக்கா, நீங்க போய் வேலையை பாருங்க. என்ன மக்களே, உறங்கி கிடப்பான்னு நினைச்சேன், இங்க விளையாட்டா நடக்குது. என்ன வியானே, உன் கூடல விளையாடுறதுக்கு ஐராக்கா இல்லையா? அவிய அப்பா கூட்டிட்டு போயிட்டான். இனிமே கொஞ்ச நாள் அக்கா அவிய வீட்டுல நிக்கட்டும், நாம அப்பப்ப போய் பாத்துக்கிட்டு வந்துடலாம். என்ன இவன் என்ன இப்படி கண்ணெடுக்காம பாத்துக்கிட்டு நிக்கா? ஏன் இப்படி கண்ணெடுக்காம பாத்துக்கிட்டு நிக்கிறியா, அதான் கேட்டேன். நானா? பியாரா பியாயா? நான் கண்ணெடுக்காம உங்களை தான் பாத்துக்கிட்டு இருக்கேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நீ பாத்துக்கிட்டு நிக்கத நான் பார்த்தேன், அதனால கேட்டேன். இது நல்லா இருக்கேன், நான் பாத்துக்கிட்டு நிக்கேன்னு நீங்க பார்க்காம எப்படி தெரியும்? அப்பனுக்கு இது தேவைதான்டா. உங்கள்ட்ட தான். ஏமா, இவள்கிட்ட பேசுறதுக்கு நமக்கு தம்பு இல்ல. காய்ச்சல்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டெல்லாம் விழுந்தா, இன்னைக்கு சண்டைக்கு ஆயத்தமா நிக்க மாதிரி தோணுது. சரி மக்களே, அப்பா இனிமே கிளம்பட்டா? போட்டுமா? ஒன்னே பாக்கிறதுக்காண்டிதான் வந்தேன். நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லவே இல்ல. நீங்க பார்க்காம நான் பார்க்கறது தெரியுமா? நான் பேசினா தானடி நீ பதிலுக்கு பேசுவேன். அப்படியே புலம்பிக்கிட்டே நில்லு. மவனே அப்படியே விட்டுருவானா? டேய், ஏய், நானும் உன் வீட்டு வேலைக்காரனா? டேங்கிறேன். மரியாதை இல்லாம இந்த டே வாடா போடா இந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டேன்னு வச்சுக்க, இனிமே பொல்லெல்லாம் கழட்டினாலும் கழட்டிடுவேன். வேலைக்காரங்களுக்கா இருந்தாலும் நாங்க மரியாதை கொடுப்போம். ஆமாமா, வேலைக்காரங்களுக்கா இருந்தாலும் கொடுப்பியா? ஆனா கட்டின புருஷனுக்கு தானே மரியாதை இல்ல. கட்டின வேணா பொண்டாட்டி ஒரு தப்பு பண்ணாலாம் 2 திட்டு திட்டிக்கிட்டு அடுத்த நிமிஷம் பேசணும். அதை விட்டுக்கிட்டு இப்படி நாள் கணக்கா வார கணக்கா பேசாம இருக்கிறது இதுவா நல்ல புருஷனுக்கு அழகு? எங்க பாரு, உனக்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் நான் வரல. நான் என் பிள்ளை பாத்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். எங்க போடுறீ நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். இந்த மாதிரி ஃப்ராட் எல்லாம் பேசி வேலையை வச்சுக்காத. பிள்ளை பார்க்க வர சாக்குல என்னைய பாக்கிறதுக்கு தானே வந்திருக்கியா? ஐயா, எனக்கு வேற வேலை இல்ல பத்தியா? கேப்ல ஒன்னையும் பாத்துக்கிட்டு போலான்னு வந்தேன்னு மட்டும் நினைச்சிடாத. சேச்சா, அப்படியெல்லாம் நினைக்கல. கன்ஃபார்ம் பண்ணி தான் சொல்லேன். நீங்க என்னைய பாத்துக்கிட்டு போறதுக்காண்டிதான் வியானை பாத்துட்டு போற மாதிரி வந்திருக்கியா? அவனை பார்த்த மாதிரி ஆச்சு, என்னைய பார்த்த மாதிரி ஆச்சு. எங்களுக்கு வேற வேலை இல்ல பத்தியா? நான் என் பிள்ளைய பாத்துட்டு போலான்னு தான் வந்தேன். வெக்கமே இல்லாம ஒன்னு பாத்துட்டு போறதுக்கு வந்த மாதிரியே பேசிய பாத்தியா? வெக்கமா இல்லையாடி உனக்கு? வெக்கத்தை பத்தி மட்டும் யோசிச்சிருந்தா வியான் பிறந்திருப்பானா?
ம், டேய் இவ பொழைச்சிருவாடா. உங்க அம்மாவா எங்க கொண்டு விட்டாலும் பொழைச்சு வந்துருவா. அது மட்டும் இல்லடா, உங்க அம்மா ஒன்னே என்ன எங்கேயாவது கொண்டு விக்காம இருந்தாலும்னா சரிதான். என்ன இப்போது ஒத்துக்கிட்டியலா? என்னைய பாக்கிறதுக்கு தான் வந்தியானே? எனக்கு வேற வேலை இல்ல. நான் என் பிள்ளை பாத்துக்கிட்டு போலான்னு தான் வந்தேன். காலமே ரொம்ப நேரம் அவன்கிட்ட பேச முடியல. உறங்கிலாம் கிடந்தான். அதான் பிள்ளை பாத்துக்கிட்டு போலான்னு வந்தேன். நீ ஏன் கற்பனை கோட்டையெல்லாம் கட்டாத. ஐயா இப்ப எதுக்கு சிரிக்குது? சரி வேணே, அப்பா போயிட்டு வரேன். நம்ம நைட்டு பாப்போம். இப்ப எதுக்கு பல்ல கட்டுறான்? தியான், உனக்கு ஒண்ணு தெரியுமா? முன்னெல்லாம் உங்க அப்பா எப்ப வெளியே போனாலும் எனக்கு முத்தம் கொடுத்துட்டு தான் போவாரு. இப்போ கொடுக்காரு. என்ன உனக்கு கொடுக்க மாதிரி எனக்கு கொடுக்காரு. எனக்கு தெரிஞ்சு உங்க அம்மா கனவுலயே வாழ்ந்துகிட்டு இருக்கா பாத்தியா? என்னமோ கொஞ்ச நாள் தான். என்னமோ கொஞ்ச நாள் ஆனதுக்கு பிறகு மெண்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடலாம். இப்படி நடக்காதது நடந்தது மாதிரி கற்பனை பண்ணா கடைசியில அங்கதான் இடம். இப்படி கற்பனை கோட்டை கட்டி வாழியவியெல்லாம் கடைசி வரைக்கும் அதுலயே தான் வாழ்ந்தாகணும். சேண்டி ஒன்ன மாதிரி எவ்வளவு இப்படி மரியாதை இல்லாம பேசுறாளா? ஐயா, எல்லாருக்க வீட்லயும் பேய் பார்த்தா தானே தெரியும். இப்படி மரியாதை மரியாதைன்னு லோ 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 லோன்னு அலையாதுங்க. மரியாதை எல்லாம் அவியாவிய நடந்துக்கிற விதத்துலதான் கிடைக்கும். என்ன அடிச்சு கொடுமைப்படுத்தி. ஆமா ஆமா, இவள அடிச்சு கொடுமைப்படுத்தியாவா? அடிச்சியெல்லாம் அடிச்சு அடுத்த நாளே எனக்கு காய்ச்சல் வந்தாச்சு. நான் மயக்கம் போட்டு ஹாஸ்பிட்டல்ல என்ன அட்மிட் பண்ணிருக்கியா? அப்ப கூட நான் பேசின எதையும் நீங்க கண்டுக்கிடல. இப்படிப்பட்டவனுக்கு இப்படிதான் மரியாதை கொடுக்க முடியும். உங்க அம்மாக்கு ஒரு நாள் இருக்கடாம். அவன் இவன் டே இதுக்குள்ள சேர்த்து வச்சு ஒரு நாள் கொடுக்கேன். என் பிள்ளை எனக்கு நேரம் ஆகுது. நானும் உங்க பிள்ளை தூக்கி அவங்ககிட்ட தந்தேன். தொட்டில கிடந்தவன தானே தூக்கி வச்சிருக்கியா? அப்படியே கடத்திட்டு போங்க. எனக்கு வேலை இல்லையா? சரியான அறிவு கட்டவளா இருப்பா போல. எனக்கு தானே. வியானே பாய். இனிமே இப்படிதான் சிலரோட வாழ்க்கை. கற்பனையிலே தான் வாழ்ந்தாகணும். ராத்திரி பாப்பண்டி செல்லாம். பாய். இந்த வேலையெல்லாம் கொண்டுக்கவே கூடாது. இப்படி படுத்தாலே போய் பேசலாம் அலைஞ்சா பேச மாட்டாவ. கொண்டுக்காம விட்டுறணும். தானே இறங்கி வருவானுங்க. ஐயோ மழை வருது. எதுல வந்தாருன்னு தெரியலையே. இவள்கிட்ட நம்ம 5 நிமிஷம் பேசினேன். எனக்கு பைத்தியம் பிடிச்சிடான். அர்ஜுன், என்னமா இப்ப இவளுக்கு விடவே மாட்டாளா? ஒரு நிமிஷம். பயங்கரமா மழை வருதுல. அதுக்கு என்ன? சாராவோட ஸ்கூட்டிலே வந்தியா? எப்படி நீங்க கொஞ்ச தூரம் போ முன்னாடி மழை பெய்யும். கார்ல வந்திருக்கலாம்ல. ஒரு நிமிஷம் இருங்க, நான் கொடை எடுத்துக்கிட்டு வந்துடுறேன். கியானியா, உங்களுக்கு போய் கொடை எடுத்துக்கிட்டு வரணும்னு நினைச்ச பாத்தியா? என் புத்திய செருப்பால அடிக்கணும். எப்படி இதுல போதுக்கு முந்தி மழை வரும். கொடை எடுத்துக்கிட்டு வரேன். பொறமை இருந்துகிட்டு உங்க அப்பா நான் கொடை பிடிப்பான். இப்ப எதுக்கு சும்மா சும்மா அவியல இழுக்குதியா? கொஞ்சமாவது மூளை இருக்கா? அறிவு கட்டது. ஸ்கூட்டில வந்திருக்கேன். கொடை எடுத்துக்கிட்டு வர போறாளாம். அதான் கேக்கேன். பொறமை இருந்துகிட்டு உங்க அப்பா நான் கொடை பிடிப்பான். இங்க பாருங்க அர்ஜுன், இனிமே நானும் உங்க அப்பாவை கூப்பிட வேண்டியதா இருக்கான். அதுதான் எனக்கு வேணாம். உன் பாசமான மாமனாரு, சொக்க தங்கம் எல்லாம் உன் மாமனாரு. அந்த ஆளு நீயா? அந்த ஆளு இந்த ஆளு உங்க அப்பை அப்படின்னு எல்லாம் கூப்பிட்டே நான் கேட்கணும். எப்பல இருந்து கூப்பிட போறேன்? எப்பல இருந்து பேச போறேன்? வட்டா கொடை உங்க அப்பனை வேணாம். வட்டா அப்படியே டென்ஷன்லயே நில்லு. அப்பயாவது புத்தி வருதான்னு பாப்போம். நான் ஆனதுனாலதான் உங்க கூட குப்பை கொட்டிக்கிட்டு இருக்கேன். வேற எவ்வளவுதுன்னா இந்நேரம் டிவோர்ஸ் வாங்கிட்டு போயிருப்பான். இன்னொரு கல்யாணமே பண்ணிருப்பான். சட்டுப்புட்டு நீ அப்படி ஒரு நல்ல முடிவை எடுக்க வேண்டியதுதானே? மனசாட்சி கட்ட மிருகம். பை. இவனை எவ்வளவு பாவம் பாப்பாளா? ரோஹித், என்ன நீ தனியா வந்திருக்க? ஆமாமா, ஸ்டேஷன்ல இருந்து இப்பதான் வரேன். இப்பதான் வர இருக்கட்டேன். தனு எங்க? வீட்டுக்கு வரலையாமா? இன்னும் அவ வீட்டுக்கு வரல. போன் பண்ணா போன் சுவிட்ச் ஆஃப்னு வருது. அம்மா ஒரு 5:30 போல எனக்கு போன் பண்ணா. நான் வந்து கூட்டிட்டு வரேன்னு சொன்னேன். வந்து கூட்டிட்டு வரேனா? அப்ப அவ எங்க? இப்ப என்னடானா என்னமோ வரலையான்னு கேக்க. போன் வீட்ல எல்லாம் கிடக்கு. போன் எடுத்துக்கிட்டா போனாவா? அம்மா அவ ஃப்ரெண்ட் அனுவோட போன்ல இருந்தா போன் பண்ணா. அந்த பொண்ணுக்கு நான் அப்பவே மெசேஜ் பண்ணிட்டேனே. என்னால வர முடியாது, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட வந்துருன்னு சொல்லியிருந்தேனே. ரோஹித், அவ என்னமோ வீட்டுக்கு வரல. பிள்ளைகிட்ட போனும் இல்ல. மழை வர மாதிரி இருக்கு. போன் எடுத்துக்கிட்டு போவேல, ஒரு கொடை கொண்டு போவேல, ஒண்ணும் இல்ல. ரோஹித் நீ முத போய் பாரு. இருங்கப்பா, அவ கிளம்பிட்டாளான்னு தெரியலையே. ஒரு நிமிஷம் இருங்க, பயப்படாதுங்க. நான் அவ ஃப்ரெண்ட் அனுக்கு போன் பண்ணி கேட்கேன். ஏதாவது செய். அவளுக்கு இங்க ஒழுங்கா ஒண்ணும் தெரியவும் தெரியாது. 12ஆம் கிளாஸ் முடிச்ச உடனே போனது. பஸ் ஏறி வண்டியில வீட்டுக்கு வரதுக்கு கூட செம்மையா தெரியாது. இருங்கம்மா, ஒண்ணும் இல்ல, வந்துருவா. அண்ணன் இனிமே எப்பதான் வரோம்? மணி 7 ஆயிட்டேன். இவ்வளவு நேரம் ஆனதுக்கு பிறவைக்கு காணல. மழை வேற தூரல் போட்டுக்கிட்டே இருக்கு. மொத்த காலேஜும் வீட்டுக்கு போயிட்டு போலயே. நான் மட்டும்தான் இருக்கனா? அப்பயே சொல்லிருக்கலாம்ல இவனுக்கு, நான் வரதுக்கு 7 மணிக்கு மேல ஆகும், இவன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட போயிரு அப்படின்னு. இந்நேரத்துக்கு வீட்டுல போய் ஒரு தூக்கத்தை போட்டிருக்கலாம். டேய் 7 மணி ஆகுது. இவ எங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்? காலமா அந்த கவினை தானே கூட்டிக்கிட்டு வந்தான். ஒருவேளை அவனுக்காண்டி காத்துக்கிட்டு இருக்காளோ என்னமோ. அவன் ஃப்ரெண்டுக்காரனோ எல்லாம் பையாச்சு. இந்நேரத்துக்கு அவன் போயிருக்கானுமே. அது பிறவைக்கு யாருக்கு வெயிட் பண்ணியான்னு தெரியலையே. இரு கேட்டுருவோம். டே வேண்டாம், ஏற்கனவே இன்னைக்குதான் அவளுக்கிட்ட இந்த அடி வாங்கியிருக்கேன். டேய் அது காலேஜ். எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பாத்துக்கிட்டு இருந்தாவன்.
என் மேல வர ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இருக்கு. அந்த பிரின்ஸுக்கு மட்டும் தெரிஞ்சதுன்னு வச்சுக்கான், சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு அந்த கவினை கூப்பிட்டு திட்டுவாரு. ஆனா சண்டைக்கு மெயின் காரணமா என்னதான் பாப்பாரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். இதுல வேற அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ பாத்துக்கிட்டு நின்னவ அதான் அமைதியா போனனே தவிர அரைஞ்ச கைய உடைக்கிறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆயிருக்காது. இல்ல ஒருவேளை கவினுக்கு நீ அவளுக்கிட்ட வம்பு பண்ணியது தெரிஞ்சதுன்னா எனக்கு பிடிச்ச பொண்ணு தானே அந்த ஜெரினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சான். இப்போ அவன் அத்த பொண்ணா நான் கரெக்ட் பண்றேன். இவளா நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவை நான் எடுத்திருக்கேன். அத்தனை பொண்ணுங்க முன்னாடி என்ன அடிச்சவா அந்த கவினை இவளை வச்சு என்ன அடிக்க வச்சிருக்கான். அவனுக்கு பாடம் படிச்சு கொடுத்த மாதிரியே இருக்கான். அத்தனை பேருக்கு மத்தியில என்ன அவமானப்படுத்தினாலே இவளுக்கு பாடம் கத்து கொடுக்கறதுக்கு நிறைய இருக்கு. இப்போ என்னதான் பண்ண போறேன்? இனிமேதானே ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. பின்னாடி திரும்பி பாரு. ஒரு வகையில நீ சொன்னது கரெக்ட் தான். இனிமேதான் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அத்தா, நீங்க என்னமா வீட்டு போலியா? டேய் கபில், கவினா இவனுங்க இப்ப வந்தானுங்க. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கியா 2 பேரும்? ஏன் காலேஜ்ல யார நின்னு பேசப்படாதா? ஓட்டதான் கேக்காய். நாளைக்கு என்ன சைக்கிள் டெஸ்டுக்கு என்ன போர்ஷன் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு நின்னான். கொன்ன மூடி திறக்கிறதுக்குள்ள 2 பேரும் இங்க இருந்து காணாம போயிருக்கணும். இல்ல நடக்கிறதே வேற. இது காலேஜ், யார் வேணாலும் எங்க வேணாலும் இருக்கலாம், எங்க வேணாலும் நிக்கலாம். போட போற பேசிக்கலாம். மணி 7 கழிச்சாச்சு. இந்த நேரத்துல இங்க என்ன வேலை? என்னமா வீட்டுக்கு போவில்லையா? அத்தா, நீங்க போங்க, நான் வரலாம். நான் போறது இருக்கட்டும். காலேஜ் கேம்பஸ்குள்ள ஒரு பொண்ணு இல்ல, எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டாவ. ஹாஸ்டல் பிள்ளைங்க கூட ஹாஸ்டலுக்கு போயிட்டாவ. என்னமா வீட்டுக்கு போவேல? இல்லாத்தா, ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் எனக்கு லேட் ஆச்சு பத்தியலாம். காலேஜ் பஸ்லயும் போக முடியல. 5:30க்கு அண்ணனுக்கு போன் பண்ணேன். 6 மணிக்கெல்லாம் முடியும் வருவியா அப்படின்னு சொல்லிக்கிட்டேன். வரவேன், வெயிட் பண்ணுன்னு சொன்னான். ஆனா 7 மணி ஆனதுக்கு பிறவைக்கும் காணல. மறுபடியும் போன் பண்ணி கேட்டிருக்க வேண்டியதுதானே? போன் இல்ல. ஆனா போன்ல இருந்து தான் போன் பண்ணேன் அண்ணனுக்கு. உள்ள வந்து யாருக்கிட்ட என்னது போன் வாங்கி கேட்டுட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம்ல. இல்ல அண்ணே, வரேன்னு தான். ஆனா இப்ப மழை வேற வருது. ஒரு நிமிஷம். பயங்கரமா மழை பெய்யும் போலயே. லேசா தூறல் போட்டதுக்கே இவ்வளவு குளிருது. என்னமோ கொஞ்ச நேரம் கூட இங்கே இருந்தோம்னா நம்ம நிலமா. அண்ணன் எப்ப வரான்னு தெரியலையே. ஹலோ, சொல்லு கவின். அதான் எங்க இருக்குதியா? வீட்டுல தான் கவின். நீ வீட்டுக்கு வந்துட்டியோ? இல்ல, காலேஜ்ல தான் இருக்கேன். தானும் உங்களுக்காண்டி இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காவ. வரதுக்கு முடியாது, நான் ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்கேன். நீ பேருன்னு அனுவோட போனுக்கு மெசேஜ் பண்ணிருந்தானே. ஐயோ, அண்ணதான் வீட்டுக்கு போயிட்டாளே. அதான் அவிய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாவ போல. நீங்க வாரியலா எப்படி? இங்க கேர்ள்ஸ் யாரும் இல்ல, ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஹாஸ்டலுக்கு போயிட்டாவ. நீ வீட்டுக்கு தானே வர? நீயே கூட்டிட்டு வந்துரு. நீ உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போ. நான் கார்ல வரேன். மழை வேற வருது பாத்தியா? சரி. இப்ப மட்டும் உங்க பரம்பரமான காத்துல பறக்காதா? இவ்வளவு வாய் காட்டுறதுக்கு தெரியுதுல. நாங்க எல்லாம் அந்த பக்கம் தானே நின்னோம். இதுல உட்கார்ந்து இருந்ததுக்கு ஆபீஸ் ரூமுக்காவது வந்திருக்கலாம்ல. ஆபீஸ்ல இருந்து உங்க அண்ணனுக்கு ஒரு போன் பண்ணிருக்கலாம்ல. அது அண்ணன் வரேன்னு 6:45 வரைக்கும் இருந்தேன். மழை வருது, இறங்க போவோம். இப்பயே குளிருது, கார்ல வந்திருக்கலாம்ல. இப்பயே மழை தூறல் போட்டுக்கிட்டு தான் இருக்க. இறங்க போலாம். வாய் மட்டும் காது வரைக்கும் நீளம். இந்த வரைக்கும் ஆபீஸ் ரூம் வரைக்கும் போய் ஒரு போன் பண்ணதுக்கு தெரியல. அம்மா கவினையை கூட்டிட்டு வந்துருவான். அவனை நம்பி அவனுக்கு கூட பிள்ளை வர சொல்லிருக்க. நீ பேசியத பார்த்தா காலமே அந்த பொறுக்கி பயலுக்கு கூட தான் அனுப்பி விட்டுருக்க. அம்மா காலமா பைக் பஞ்சர் ஆயிட்டு இவளுக்கு வர சொன்னான்னு போணுமா. அந்த நேரத்துல கவின் அந்த பக்கமா போனான். அதான் அவன காலேஜுக்கு தானே போறான். ஆமா போவான். நீ போலீஸ்காரன் தானே, ஒரு பொறுக்கி பையனை நம்பி அனுப்பி விட்டுருக்க. ஆட்டோ பிடிச்சு விடறதுக்கு தான் கேட்டான். ஆட்டோவோட கவினோட பைக்ல தான். அந்த பயலுக்கு கூட அனுப்புனதே தப்பு. இதுல பைக்ல அனுப்பி வச்சிருக்கேன். அவன் பெங்களூர்ல படிச்சவா. இதெல்லாம் அவளுக்கு தப்பா தெரியாது. அந்த பயலுக்கு புத்திய பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் கண்ணால பார்த்தவன். ஒரு அப்பாவிய போட்டு அடி அடின்னு அடிச்சு சாத்துனான். உங்க அப்பா அவரை பாத்துக்கிட்டு தானே நின்னாரு. அந்த பொறுக்கி பயலுக்கு கூட என் பிள்ளை நீ அனுப்பி வச்சதுக்கு ஆட்டோல அனுப்பி விட்டுருக்கலாம். அப்படி இல்லன்னா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம். வீட்லயே இருந்திருப்பா. இப்ப அவ காலேஜுக்கு போவேலன்னு யார் அழுததா? அம்மா சிம்போசியம் இருக்கு சொன்னானு போனான்னு சொல்லிக்கிட்டு தானே இருந்தா. எங்க போர் ரோஹித், இதுவே கடைசியா இருக்கட்டும். இனிமே அந்த பொறுக்கி பயலுக்கு வண்டியில இவளை ஏத்தி விட்ட அது பறவைக்கு உனக்கு இருக்கேன். அம்மா அவன் தினம் பத்திரமா தான் கூட்டிட்டு வருவான். ஆமா, அவன் எல்லா பிள்ளைகளுக்கிட்டே வளைஞ்சு வளைஞ்சு பேசியதை நான் பாக்கலையே. டானு 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 சொல்லிட்டு 78 பேப்பர் அறியரு. இப்படிப்பட்ட ஒரு பையலை நம்பி பிள்ளை அனுப்பி விட்டுருக்க. இந்த ராத்திரி நேரத்துல அந்த பொறுக்கி பையனுக்கு கூட வர சொல்லிய. அதுக்கு ஆபீஸ் ரூம்ல அவளை இருக்க சொல்லிருக்கலாம். நீ 8 மணி ஆனாலும் போய் கூட்டிட்டு வந்தா போதுமே. கிறிஸ்டினா கொஞ்சம் பொறுமையா இரு. என்னத்த பொறுமையா இருக்கேதே? அந்த பையலை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அந்த அப்பாவி பையலை போட்டு என்ன அடி அடிச்சா அன்னைக்கு. விரட்டிலாம் அடிச்சான். இவன் பெரிய போலீஸ் நினைப்பே. அவன் அப்பாவி நீ பாத்தியா? தப்பு யாருக்கு மேல இருக்குன்னு நமக்கு தெரியாதுல்ல. என்னவா இருக்கட்டும், ஒரு காலேஜுக்குள்ளே போட்டு ஒரு பையலை புரட்டி அடிச்சவன். இவன் என்னடா போலீஸ்காரனா இருந்துகிட்டு கூட பிறந்த தங்கச்சியே காலம் அவனுக்கு கூட பைக்ல அனுப்பி விட்டுருக்கான். இப்ப இந்த ராத்திரி நேரத்துல அவனுக்கு கூட வான்னு சொல்றான். அவனே ஒரு பொறுக்கி.
சாரக்க தம்பி பத்திரமா தனுவை கூட்டிக்கிட்டு வருவான். மத்த பிள்ளைகிட்ட பேசியது மாதிரி பழவியது மாதிரி எல்லாம் தனுவிட்ட பேசினா நம்ம விட்டுருவோமா? இங்க பாரு ரோஹித், நீங்க வேணா மாமா மச்சானுங்களா இருக்கலாம், அதுக்கும் சொல்லிக்கிட்டு அந்த பொறுக்கி பயலுக்கு கூட இனிமே ஏன் பொண்ணு அனுப்பி வேலையை வச்சுக்காத. சரிம்மா, நானும் ஏதோ ஒரு அவசரத்துல அனுப்பி விட்டுட்டேன். இனிமே ஞாபகம் இருக்கட்டும் உனக்கு. சாரா ஒரு கப் காஃபி போட்டு கூடாங்க, உங்க வீடு வரைக்கும் போனோம். எங்க வீட்டுக்கா? எதுக்கும்? அது தனுவ கவின் தான் கூட்டிட்டு வருவான் பாத்துக்கா. உங்க வீட்டுல தான். நான் போய் தனுவ கூட்டிட்டு வந்துருக்கேன். கொஞ்சம் தலைவலியா இருக்கு, ஒரு கப் காஃபி மட்டும் குடிச்சிட்டு போறேனே. ஏன் தம்பி எதுக்கு உங்க தங்கச்சியை கூட்டிட்டு வரணும்? அது சாரா எனக்காண்டி காலேஜ்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தாளாம். நான் வந்து கூட்டிட்டு வரேன்னு தான் சொன்னேன். எனக்கு வேற மீட்டிங் இருந்துதான், அதான் மெசேஜ் பண்ணேன். அவ ஃப்ரெண்ட் அதுக்கு முன்னாடியே வீட்டுக்கு போயிட்டா போலாம். அதுக்குன்னு ஆட்டோ இல்லையா? கேப் புக் பண்ணிருக்க வேண்டியதானே? அவன் டிரைவர் அவங்க தங்கச்சிக்கு. எம்மா படுத்தாதம்மா, ரூம்ல வந்து யாரும் சலப்லன்னு கத்திக்கிட்டே இருக்க. ஏன் நான் கத்துறது மட்டும் தான் உங்களுக்கு எரிச்சலா இருக்கா? கீழே இவ்வளவு நேரமா கத்துனாவளே, அது உங்க காதுக்கு சுகமா இருந்ததோ? அது அம்மா ஏதோ என்னமோ என் தம்பி ஆசைப்பட்டு உங்க தங்கச்சி கையை பிடிச்சி இழுத்து அவனா பைக்ல ஏத்தி கூட்டிட்டு போன மாதிரியா, அவனா பைக்ல ஏத்தி கூட்டிட்டு வர மாதிரியா? உங்க அம்மா என்னமோ பொறுக்கின்னு சொல்லியாவ. என் தம்பி பொறுக்கின்னு உங்க அம்மா பார்த்தாவளா? அவ ஏதோ கோபத்துல சொன்னாவ. கோவத்துல ஒரு தடவை தெரியாம வந்துட்டுன்னு சொல்லலாம். வார்த்தைக்கு பொறுக்கிப்பேன்னு சொல்லியாவ. ஒரு வார்த்தை வாயை திறக்காம சரிமான மண்டை ஆட்டிக்கிட்டு வாரியா? ஏன் எங்க அம்மா சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இல்லனாலும் உன் தம்பி அப்படித்தானே சுத்திக்கிட்டு தெரியும். வேண்டாம் ரோஹித், எனக்கு சரியான கோவம் வந்துட்டு இருக்கு, பாத்துக்கிடுங்க. நான் ஏற்கனவே அவனுக்கிட்ட சொல்லிதான் வச்சிருக்கேன், இந்த ஆளுக்கு தங்கச்சி ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட நீ திரும்பி கூட பார்க்க கூடாது அப்படின்னு. உங்களுக்கு ஊரா வீட்டு தங்கச்சினா பின்னாடியே சுத்தலாம், உங்க வீட்டு தங்கச்சியை மட்டும் யாரும் இல்ல போல திரும்பி பாத்துறப்படாது. திரும்பி பார்க்கண்டாம், சும்மா இருக்கீங்களே போட்டு திட்டிக்கிட்டே இருக்கதே. என்னமோ என் தம்பி ஆசைப்பட்டு உங்க தங்கச்சி கூட்டிட்டு வந்த மாதிரி. அவ்வளவு அக்கறை உங்க தங்கச்சிக்கு மேல இருந்ததுன்னா உங்க அம்மா சொன்ன மாதிரி ஆட்டோ பிடிச்சு விட்டுருக்கலாம், இல்ல வீட்டை கூட்டிட்டு வந்திருக்கலாம். உங்க தங்கச்சிக்கு ஹெல்ப் பண்ண போய் என் தம்பிக்கு என்ன தலையெழுத்தா இதெல்லாம் கேட்கறதுக்கு? இங்க பாருங்க ரோஹித், இப்பதான் உங்க தங்கச்சி யாருன்னே அவனுக்கு தெரியும். உங்க தங்கச்சிக்கு மூஞ்ச போட்டோல கூட பாத்துறப்படாதுன்னு சொல்லிக்கிட்டு தான் இந்த வீட்டுக்குள்ள அவன் வரமாட்டான். அந்த பொண்ணு இந்த ஊருக்கு வரதுக்கு முன்னமே அவனுக்கு உங்களால டார்ச்சர் தான். இதுல அவன் காலேஜ்னு தெரிஞ்ச உடனே அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு வந்திருக்கேன். என் தம்பியால உங்க தங்கச்சிக்கு எந்த பிரச்சனையும் வராது. தேவையில்லாம இனிமே என் தம்பி உங்க அம்மா இப்படி பேசினாவ அது பிறகு நடக்கதே வேற. ஏம்மா போதமா, எனக்கு காஃபியும் வேண்டாம் ஒன்னும் வேண்டாம், போய் கூட்டிட்டு வந்திருக்கேன். பொறுக்கி போயலாமே, பொறுக்கி பையன் வீட்டுல உள்ள பொண்ணு மட்டும் இவளுக்கு வேணாம். அவனுக்கு தலையை தட்டி காய வச்சுட்டு எந்தாலே அவ போனா போட்டுன்னு இவன் பாட்டுக்கு வந்திருக்க வேண்டியதானே. இவன் என்னத்துக்கு இந்த ஆளுக்கு போன் பண்ணி கேட்டான் இங்க ஒத்தையில இருக்காவானு? அவனுக்கு போயிட்டு நாளைக்கு. அத்தான், கவினத்தான், என்ன மழை எப்போ நிக்கும்? எனக்கு ஜோசியம் தெரியாதுமா எப்ப நிக்கணும். ஓ, இங்க டீ காஃபி பஜ்ஜி எல்லாம் கிடைக்காதா? மேடம்க்கு டீ காஃபி போதுமா? இல்ல, காஃபி மட்டுமே போதும். இங்க எங்க கடை இருக்குது? கடையை தேடி அலையறதுக்கு வீட்டுக்கே போலாம். மழை இப்போ நிக்காது போலயே. அப்பவே ஆபீஸ்க்குள்ள போய் ஒரு போன் பண்ணிருக்கலாம். அப்படி இல்லன்னா ஸ்வீட்டி கையால் கனி போகும்போது அவிய கூட வீட்டுக்கு போயிருக்கலாம். அவளையா நீங்க ஸ்வீட்டின்னு கூப்பிடுத்தியா? அவசியமா தெரியணுமோ? இல்ல, சும்மா கேட்டேன். ம், ரொம்ப குளிர்து, காஃபி டீ ஏதாவது கிடைச்சா எதமா இருக்கால இந்த மழைக்கு. நல்லா மழை பெய்யறதுனால சாரல் வேற பயங்கரமா இருக்கு. எதுக்கு எதுக்கு ஷர்ட் கழட்டுதியா? சும்மா. யாரும் இல்ல, இந்த வீட்டுக்குள்ள வேற ஆள் வரைக்கும் போலயே தெரியலையே. கழட்டிட்டாரு. இங்க பாருங்க அத்தா, இது ஒண்ணும் தெரியல. எது சரியில்லை? இதான் நீங்க நடந்துக்கிட்டிய முறை. இந்த தனுவை பத்தி உங்களுக்கு என்னமோ செம்மையா தெரியல. எனக்கிட்ட யாராவது வம்பு பண்ணாவன்னு வச்சுக்கிடுங்க. பண்ணுனா பக்கத்துல நெருங்கி வரோம். பண்ணா நான் டிஎஸ்பியோட தங்கச்சி. எங்க அண்ணன் உயிரோட மண்ணுக்குள்ள புதைச்சிரும் தெரியும்ல. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? இவன் நல்லவன் இல்லையா? அண்ணன் அம்மா எல்லாம் சொல்லிய மாதிரி. ஐயோ, தனியா மாட்டிக்கிட்ட போலயே. எனக்கு உங்களுக்கு எங்க வீட்டுக்கு போகணும். மழைனால பரவாயில்ல, வீட்டுக்கு போலாம். வீட்டுக்குலாம் இப்ப என்ன சாதிக்க போறியா? நான் யாருன்னு தெரியல, போலீஸ்கார தங்கச்சி. அது பிறகு எனக்கு கராத்தே எல்லாமே தெரியும். வேற என்னெல்லாம் தெரியும்? அண்ணனுக்கு போன் பண்ணுங்களேன். மழை நிக்க மாதிரி தெரியல, நனைஞ்சுக்கிட்டே போனானா போலாம், அப்படி இல்லைனா
என்னை தீண்டக்கூடாதென வானோடும் சொல்லாத வங்கக்கடல், என்னை ஏந்த கூடாதென கையோடு சொல்லாத புல்லாங்குழல், நீ தொட்டால் நிலவிரல் கரைகளும் நீளுமே, விழிகளில் வழிந்திடும் அழகு நீர்வீழ்ச்சியே, எனக்கு நீ உனை தர எதற்கு ஆராய்ச்சியே, உனை விட வேறு நினைவுகள் ஏது ரோஜா ரோஜா ரோஜா. எங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். சிக்னல் இல்ல. ஓ, செமையா குளிர்தெல்லாம் உங்களுக்கு குளிரல? இல்ல, எனக்கு வேர்த்து ஊத்துது. ஆமாமா, ரொம்ப சொட்டாகுதுல. ம், ஒரு காஃபி கிடைச்சா நல்லா இருக்கும்ல. இந்த வீட்டுக்குள்ள ஆள் இருக்க மாதிரி தெரியல. நம்ம உள்ள போய் பார்த்தேன், காஃபி போட்டேன். நிறைய ஹிந்தி சீரியல் பாப்பியா போல. அப்படிலாம் இல்ல, சும்மா கேட்டேன். ஒரு தடவை போய் பாப்போம். அது எப்படிமா ஆள் இல்லாத வீடுன்னு தெரியுதான், ஆனா வீட்டுக்குள்ள பால் இருக்கும். ஆமால. என்ன விவரம். ஆம்பளைங்க எல்லாம் நீங்க நினைக்க மாதிரி எல்லாம் இல்ல. ம்? அது எப்படி உங்க அண்ணன் உயிரோட புதைச்சிருமா? ஐயோ, நான் பொதுவா என்ன பத்தி பேசிட்டு இருந்தேன். ம், தெரியுது. யாரா இருந்தாலும் சேஃப்டி முக்கியம்ல. ஷோபா, அதான் நீங்க கராத்தே படிச்சிருக்கீங்க. துரையே அடிச்சு உதறிட்டியா எல்லாம். ஆமா, என்ன யாரும் அவ்வளவு சொன்னான்லாம் நெருங்க முடியாது. ஏன்னா நான் கராத்தே படிச்சிருக்கேன். அது பிறவைக்கு நான் டிஎஸ்பி தங்கச்சி. ம், மழை நிக்கிற மாதிரி தெரியல, போமா. இல்ல, எனக்கு இப்ப கொஞ்சம் குளிர் பரவாயில்ல. மழை நின்னதுக்கு பிறவைக்கே போவோம். புது சாரி நாசம் ஆயிடுச்சுன்னா புடவை காண்டியா இல்லன்னா தண்ணி பட்ட உடனே மூஞ்சில போட்டுக்க நிப்பான் பையன் எல்லாம் உருவி போயிடானா? நான் மேக்கப்பே போட மாட்டேன். ம், தெரியுது. அது 4 மணிக்கு மேல சும்மா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோமா, கனிதான் போட்டு விட்டான், நான் போடல. ம், சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன், காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது.